பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கூடி வரும்போதெல்லாம் தேவன் நம் மத்தியிலே வந்து அவருடைய பிரசன்னமாக்குதலை இன்னும் அழகாக வெளிப்படுத்துகிறார். நாம் இப்பொழுதும் ஆராதித்து தேவ வசனத்தை கேட்கும்போது தேவன் தாமே நம்மோடு கூட இடைபடுவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு பாடலை நன்றியோடு கூட, ஆண்டவரே நீர் இம்மட்டும் எங்களுக்கு சுகத்தை தந்தீர், இம்மட்டும் பலனை தந்தீர். ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் பிரகாரம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்னென்ன உபகாரங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் சுகமாக்கி அவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டி நம்முடைய வாயை நன்மையினாலே திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட பாடுவோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. Praise God. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே, பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே. அப்பா உம்மை போற்றி வாழ்த்துகிறோம் என்று சொல்வோம். எந்த நாளும் பணிகுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து வேலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும், கர்த்தர் நாமம் போற்றுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து வேலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும், கர்த்தர் நாமம் போற்றுவோம். இதயம் சேர்ந்து சொல்லுவோம். நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து
கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறது என்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு புதிய பலனை தருகிறார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உடைய விசேஷித்த பலன் இந்த காலை வேளையில நான் உம்மை ஆராதித்து உடைய வேத வசனத்தை தியானிக்கும்படி என்னுடைய இருதயத்தை ஆண்டவரை ஆயத்தம் செய்கிற இந்த வேலையில் தாமே உங்க பலத்தினால் என்னை இடைகட்டி கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, நான் எங்கே எப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு எப்படிப்பட்ட இடத்துல எப்படிப்பட்ட உம்முடைய பலன் வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். உங்க சமூகத்தில் நன்றியோடு நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம்ப்பா. உங்க சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. புதிய பலனை தந்து எங்களை நீர் உற்சாகப்படுத்த ஆண்டவரே நீர் போதுமானவராயிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம், உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் கவனத்தை சிதறவிடாமல் நம்முடைய தேசத்திற்காக செபிக்கலாம். கர்த்தருடைய கரம் நம்முடைய தேசத்தின் மேல ஆளுகை செய்யும்படிக்கு ஆண்டவரே அப்பா 138 கோடி ஜனங்கள் மேல ஆண்டவரே 38 ஆண்டவரே தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் மேல கர்த்தருடைய கிருபை விளங்கும்படிக்கு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் ஆண்டவரே நீர் வழி நடத்துகிற விதம் அழகாகவும் ஆச்சரியமாகவும் மேன்மையாகவும் இருக்கிறது. எங்க ஜெபத்தெல்லாம் கேட்டு ஆண்டவரே பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே எங்க தேசத்துல நாங்கள் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ஆண்டவரே எங்களுடைய ராஜாக்களுக்காக எங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே உடைய விசேஷித்த ஞானத்தை தரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்க விசேஷித்த கரம் அவர்கள் மேலே இருக்கும்படிக்கு செபிக்கிறோம். அவருடைய இருதயம் தவறானதை ஆண்டவரை சிந்திக்காமல் ஆண்டவரே நன்மையானதை சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் அவர்களை ஆண்டவரே மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆண்டவரே இன்னும் சீரழிந்து போகாமல் எங்கள் தேசம் ஆண்டவரை அண்டிக் கொள்ள கர்த்தர் எங்கள் தலைவர்களை ஆசீர்வதியும், தலைவர்களை மாற்றும், தலைவர்களுக்கு தாழ்மையுள்ள எண்ணத்தை தாரும், தலைவர்களுக்கு ஆண்டவரே மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே அந்த எண்ணத்தை தாரும் ஆண்டவரே. தலைவர்களும் அரசியல் தலைவர்கள் ஊழியக்காரர்கள் என்று ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே தனக்கென்று செய்யாமல் உமக்கு மக்களுக்கென்று செய்ய தேவன் நீர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. தமிழ்நாட்டை நாங்கள் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தமிழ்நாட்டில் கர்த்தாவே நீர் உம்முடைய ஆண்டவரே மாற்றத்தை ஆண்டவரே நீர் விரும்பின மாற்றத்தை தந்து எங்கள் ஆண்டவரே தமிழ்நாட்டை நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் முதலமைச்சருக்காக நன்றி, அவங்க செய்கிற ஒவ்வொரு திட்டங்களுக்காக நன்றி. லார்ட், we are indeed filled with thanks. ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே சந்தோஷப்படுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே இப்பொழுதும் கூட தொடர்ந்து எங்களுடைய தமிழ்நாட்டிலே இருக்கிற கிராமங்களிலே ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இடத்துலையும் கர்த்தருடைய சுகமாக்கும் கரம் இப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவரே விளங்கும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த யாரெல்லாம் ஆண்டவரே இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே வலியினால பிரச்சனையினால ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே தனிப்பட்ட தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு ஆண்டவரே யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்களோ வீட்டில் இருக்கிறாங்களோ எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே சுகமாக்குகிற தேவன் நீர், அற்புதம் செய்கிற தேவன் நீர், ஏற்ற வேளையில சுகத்தை தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிற தேவன் நீர், சுக வாழ்வை துளிர்க்க செய்கிற தேவன் நீர், கண்ணீரை காண்கிற தேவன் நீர், எங்களுடைய கூக்குரலை கேட்டு இறங்கி வருகிற தேவன் நீர். தேவனே பிள்ளைகளை ஆசீர்வதியும், சுகவீனமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகமாக்குவீராக ஆண்டவரே. இன்னொருத்தவங்களை ஆண்டவரே உதவி செய்யக்கூட முடியாதமான இந்த நிலைமையில தனிமையாய் விடப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தனிமையானவர்களுக்கு கூட இருந்து ஆண்டவரே திக்கற்றவர்களுக்கு ஏற்ற துணையாயிருக்கிற எங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்யும். இந்த காலத்தில் ஏறக்குறைய 577 பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்திருக்கிறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தாவே அந்த பிள்ளைங்க மேலெல்லாம் உங்கள் கரம் இருக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? அரசாங்கம் உதவி செய்தாலும் அவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க. ஒரு நிறைவான சமாதானம், தெய்வம் இருக்கிறார், இயேசு எங்களை நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்று ஆண்டவரே அவங்க சிறு வயதிலிருந்தே அறிந்து கொள்ள எங்க ஆண்டவரே பிள்ளைகள்லாம் யாரும் ஆண்டவரே தவறான முடிவுகளை எடுத்து விடாதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்கள் மேல இருப்பதாக
இருப்பதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேசத்தில் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர், தேவைகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தில் கூட காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் சீக்கிரமாக முடிந்து ஆண்டவரே தேசம் சீக்கிரமாக ஆண்டவரே நல்ல நிலைமைக்கு திரும்பும்படிக்குமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தேவையில்லாத சீனாவிலிருந்து மீண்டுமாக புறப்படுகிற ஆண்டவரே அந்த பேர்ட் ஃப்ளூக்காக ஆண்டவரே மற்ற ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே டாக் கொரோனா அப்படின்லாம் சொல்கிறாங்க. வித்தியாசமான நோய்கள், வித்தியாசமான ஆண்டவரே கொள்ளை நோய்கள் எழும்பி கொண்டு இருக்கிறது. தேவனே, நாங்கள் உம்மை நோக்கி எங்கள் கரங்களை விரிக்கிறோம். கர்த்தர் நகரத்தை காவாராகில் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. காவலாளர்கள் இருந்தாலும், அதிகாரிகள் இருந்தாலும், பணம் இருந்தாலும் ஆண்டவரே மற்ற பொருட்கள் இருந்தாலும், மருத்துவ வசதிகள் இருந்தாலும், எங்களை ஆசீர்வதிக்கிறவர் எங்கள் தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. ஜீவனை தருகிற எங்கள் ஆண்டவரே, உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறவரே, மீண்டும் ஒரு முறை கூட தேசங்களை கண்ணோக்கி பார்த்து தேவன் ஆண்டவரை நீர் மனமிறங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலத்தில் சபைகள் எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சபையாகிய நாங்கள் எப்படி கிரியை செய்ய வேண்டுமோ, எப்படி செயல்பட வேண்டுமோ, எப்படி அன்பாய் இருக்க வேண்டுமோ, எப்படி தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டுமோ, எப்படி சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டுமோ, எப்படி கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வேண்டுமோ, குருடர்களுக்கு ஆண்டவரே வழியை காண்பிக்க வேண்டுமோ, அப்படியாய் ஒவ்வொரு சபையும் எழும்பி நிற்க கர்த்தர் பலன் தருவீராக, கிருபை பாராட்டுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சபையாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவர் இந்த கடைசி காலத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். கேட்க போகிற வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசும். எங்களுடைய இருதயம் ஆண்டவரே கொழுந்து விட்டு எரிய ஆண்டவரே பலன் தாரும். கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். திரும்பவுமாக நமக்கு ஆண்டவர் இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறார். அதுக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எழுப்புதலை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ டு லேர்ன் ஃப்ரம் திஸ் சப்ஜெக்ட். போன வாரத்தில் ப்ரிப்பேர் டு எக்ஸ்பீரியன்ஸ், தேவனுடைய முகத்தை தேடுவதும் அதுக்கு பிறகு அவரோடு கூட ஒப்புரவாகுவது குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். So today we will learn another new subject, a continuation of that. So வசனத்தை கேட்கிறதுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு வேதங்களை எடுத்து வேத அறிக்கை செய்வோம். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதுவெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வேத வசனங்களுக்கு என் இருதயம் திறந்திருக்கிறது. நான் உற்சாகத்தோடு இன்றைய செய்தியை கவனித்து என் போதகருக்கு உதவுவேன். இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆகையால் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஆமென், ஆமென். எக்ஸசைஸ் த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை செயல்படுத்துவது. எழுப்புதல் நாட்களில் தேவன் நமக்கு அநேக அனுபவங்களை தருவார். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவங்கள் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நமக்கு தருவார். He gives it with a purpose. ஸோ அந்த நோக்கத்தை அந்த நோக்கத்திற்காக நம்ம பயன்படுத்தினாதான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களுடைய அந்த ஃப்ரூட் நமக்கு கிடைக்கும். ஸோ பிஃபோர் கோயிங் டு see how to exercise the experience, அனுபவங்களை எப்படி நாம் செயல்படுத்துவது என்று பார்ப்பதற்கு முன்பாக எது எழுப்புதல் இல்லை என்று சொல்லி நாம் ஃபர்ஸ்ட் கற்றுக்கொள்ள போகிறோம். வாட் இஸ் நாட் ரிவைவல். அநேகர் எழுப்புதல்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. they think ரிவைவல் இஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் காட். ஆண்டவரை அனுபவித்து ஆண்டவர் பரலோகத்தை திறந்து அவருக்காக ஒரு பயங்கரமான ஒரு பேஸ் வாய்ஸில் பேசி அந்த சத்தத்தை கேட்டு, இல்லை ஏதோ ஒரு வானத்தில் அவருடைய கை எழுத்து பார்த்து ரொம்ப மூவ் ஆகிற ஒரு காரியம்தான் எழுப்புதல்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸ்டில் அதர்ஸ் ஃபீல் லைக் திஸ். தேவனுடைய அபிஷேகம் வந்த பிறகு அப்படியே தரையில் விழுந்து குதிச்சு ஒரு கேங்குரு போல அங்கே இங்கே ஸ்ப்ரிங் மாதிரி ஜம்ப் பண்ணுறது தான், அப்படி நடந்தால் எழுப்புதல் வந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில கன்ஃபியூஷன், கான்ட்ரவர்சின்னு சொல்லுவாங்க.
சரி தப்பு நம்மளால வந்து கரெக்டாக வந்து முடிவெடுக்க முடியாத சில காரியங்கள் நடக்குது. டான்சிங் இன் த ஸ்பிரிட், லாஃபிங் இன் த ஸ்பிரிட், ஆவியில் சிரிக்கிறத நகைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸ்லெயின் இன் த ஸ்பிரிட், ஸ்லெயின் இன் த ஸ்பிரிட்னா ஆவியில் அப்படியே விழுந்து கிடக்கிறது. ஸோ அண்ட் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பிரஷன். இன்னொரு ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னென்னா பார்க்கிங் இன் த ஸ்பிரிட். பார்க்கிங் இன் த ஸ்பிரிட் நாய் மாதிரி குலைக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் தான் ரிவைவல், எழுப்புதல் என்று சொல்லுவாங்க. லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. ரிவைவல் நாட்களில் அனுபவங்கள் இருக்கும். பட் அந்த அனுபவங்களை சார்ந்து அப்படியே நம்ம உட்கார்ந்துட்டோம்னா இட் இஸ் நாட் ரிவைவல். காட் கிவ்ஸ் us certain experiences for us to move on to do his purpose. அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக அநேக அனுபவங்களை கர்த்தர் நாம் தருவார். ஆனால் உண்மையான விசுவாசிகள் எழுப்புதல் நாட்களில் அவர் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, they would want God to intervene in their personal lives. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் என்னோடு கூட இடைபெறணும் என்று அவர்கள் ஜபத்தோடு காத்து கொண்டிருப்பாங்க. ஸோ வெளியரங்கமாக on the outer life there will be extraordinary experiences. பயங்கரமான அனுபவங்கள் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல வரலை. ஆனால் உள்ளான வாழ்க்கையில் ஆண்டவர் மிக தெளிவாக சில காரியங்கள், வாழ்க்கை மாற்றங்கள் தர ஆரம்பிப்பார். ஸோ வாட் எவர் த கன்ஃபியூஷன்ஸ், இந்த எழுப்புதல் அனுபவங்களை குறித்து நமக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் நம்ம கிளாரிஃபை ஆகணுமானால் we have to go back to the book of Acts. அப்போஸ்தல புத்தகத்துக்கு நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் சர்ச், ஏர்லி சபையில் நடந்த அனுபவங்களை பார்த்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட விசுவாசிகள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி அதன் மூலமாக இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ if we look into the book of Acts, Acts chapter 2 verse 2 to 4, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2-4 வசனங்களை படிக்கலாம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். Praise the Lord. Early church has had two major experiences. ரெண்டு மிகப்பெரிய அனுபவங்கள் அவர்களுக்கு இருந்தது. முதலாவதாக தி அனாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், அபிஷேகத்தின் அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவங்களுக்கு இதுக்கு முன்பாக எங்கேயும் பெற்றுக்கொண்டதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கரமான காற்று, இட அசைக்கப்பட்டது, அக்னிமயமான நாவுகள் வந்தது. ஸோ they began to speak in different kinds of tongues. அங்கே இருக்கிறவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. And it was a time where thousands of people got a பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி நமக்கு வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? ஜபிக்கும் போது, ஆராதிக்கும் போது ஆவியானோட அபிஷேகம் நமக்குள்ள வரணும் அப்படி சொல்லி we think and we always think that ஆண்டவர் ஆதிசபையின் அனுபவங்கள் எங்களுக்கு தாங்க, ஆதிசபையின் அனுபவங்கள் எங்களுக்கு தாங்க. ஜபிச்சிருக்கோம் இல்லையா? So we desire for that. ஆனால் அந்த அனுபவம் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் செய்த முதலாவது காரியம், see this was the promise of Jesus Christ. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அதுக்காக ஜபத்தோடு காத்து கொண்டிருந்தாங்க. அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராமிஸை ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைச்சிருச்சு எங்களுக்கு. we received the fulfillment of the promise அப்படி சொல்லி அவங்க அப்படியே விட்டுவிடலை. நிறைய தடவை ஆண்டவர் நமக்கு செய்கிற அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட பிறகு we are floating in the air. அது செய்யாமல் பாருங்க, chapter 2 verse 14, 2வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே. ஓகே, praise the Lord. அவங்க என்ன செய்தாங்க? அபிஷேகம் பெற்றுக்கொண்ட உடனே 11 பேர் சேர்ந்து எழும்பி நின்று அதில் முன்பாக வந்து பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பிச்சாரு. They stood up and preached the word of God. So experience, exercise. எல்லாரும் சொல்லுங்க, experience, exercise. அனுபவம், செயல்பாடு. அனுபவம், செயல்பாடு. They did not sit on the experience. ஆமென். அனுபவத்து மேலே அப்படியே உட்காரல, அனுபவத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணலை, அனுபவத்தை குறித்து ஷேர் பண்ணலை.
டெஸ்டிமனி ஷேர் பண்ணலை, இவனுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு என்ன நடந்துச்சு. நம்ம அப்படி தானே செய்கிறோம். ஒரு ரிட்ரீட் முடிஞ்ச பிறகு அந்த டெஸ்டிமனி அப்படி சொல்லி அது பண்ணி இது பண்ணி அப்படியே முடிஞ்சிடுச்சு. ஒரு 2-3 நாள் இந்த அக்னி இருக்கும், அது கீழே போயிடும். பர்பஸே சால்வ் ஆகாது. Why did God give that experience? ஸோ பிரசங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு the church began. அதுக்கு பிறகு பாருங்கள் chapter 3 verse 6. Chapter 3 verse 6. Pedro, Jovan, Peter and John, they are going into the temple, the beautiful gate, Jerusalem. அது படிக்கலாமா? அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. Hallelujah. So after the experience, அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, after experiencing that, they preached the gospel and they performed miracles. ஆண்டவர் ஏன் நமக்கு அபிஷேகத்தை தருகிறார்? ஆண்டவர் ஏன் நமக்கு எழுப்புதலை தரணும்? அந்த எழுப்புதல் நாட்களில் ஏன் இப்படியாக வித்தியாசமான extraordinary experience? Why should God give us? So that we preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காகவும் அபிஷேகத்தோடு அதிசயங்கள் செய்வதற்காகவும். That is why God is giving. Hallelujah. Amen. So நான் என்ன சொல்ல வரேன்? After each experience there should be an exercise. ஒவ்வொரு அனுபவத்துக்கு பிறகும் நமக்கு ஒரு என்ன இருக்கணும்? செயல்பாடு இருக்கணும். அனுபவம் இல்லாத சபை சத்த சபைன்னு நாங்கள் நம்ம சொல்லுகிறது உண்டு. பிகாஸ் we boast that we are Pentecostals. மெயின்லைன் சர்ச்சஸை பார்த்து நம்ம கிண்டல் அடிக்கிறோம். ஆனால் என்ன தெரியுமா? செயல்பாடு இல்லாத சபை சத்த சபை. ஸோ அனுபவங்களுக்கு இடம் இல்லையா? அஃப்கோர்ஸ் இட் இஸ் தேர். ஸோ அனுபவத்தோடு நாம் செயல்படும் போது இன்னும் வித்தியாசமாக பயங்கரமாக நம்ம வேலைகள் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆமென். பிஃபோர் பென்டிகாஸ்டல் ரிவைவல் வந்ததே 19th century தான், 1906. அதுக்கு முன்பாக இருந்த மெத்தோடிஸ்ட், பேப்டிஸ்ட், ஆனாலும் அவங்க செய்த காரியங்கள் பயங்கரமான காரியங்கள். They reached nations. They sent missionaries. So அனுபவத்தோடு ஊழியம் செய்கிறது, தட் இஸ் அனுபவம் என்ன? ஆவியானவருடைய அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பிறகு definitely there has to be a difference in our ministry. Hallelujah. Acts chapter 4 verse 31. அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஜெபிக்கும் போது இந்த இடத்துல ஆக்சுவலி பீட்டர் அண்ட் ஜான் இப்போ கோர்ட்ல இருக்காங்க. கோர்ட்ல இருந்து அவங்களுக்கு வார்னிங் வந்தது, இனிமே நீங்க சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணவே கூடாது என்ற வார்னிங் வந்த பிறகு they are all coming together and praying. தைரியத்துக்காக ஜெபம் பண்றாங்க, சுவிசேஷம் சொல்றதுக்காக எங்களுக்கு தைரியம் வேணும் ஆண்டவர்னு ஜெபம் பண்றாங்க. திரும்பி அங்க ஒரு அனுபவம், இடமே அசைக்கப்பட்டது. இந்த நாட்களில் இடம் பில்டிங் எதுவும் அசைக்கப்படலை, ஆட்கள் தான் ரொம்ப ஷேக் பண்ணுறாங்க. சில பேர் ஜெபம் பண்ணும்போது தலையாட்டி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? See, I'm not saying it is wrong. சரியா? கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி தலையாட்டுறது ஒரு அபிஷேகம், கை உதறல் வந்துச்சுன்னா அபிஷேகம், அப்படியே ஜம்ப் பண்ண அபிஷேகம். இட்ஸ் நாட். ஆதி சபையில் இப்படிப்பட்ட ஒரு அசைவு என்ற அனுபவங்கள் was so common. ஆனால் அசைக்கப்பட்ட பிறகு what did they do? They went and spoke the word of God boldly. தைரியத்தோட உங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் நமக்கு அபிஷேகம், ஏதோ ஒரு நாள் நமக்கு ஒரு அனுபவம், ஏதோ ஒரு நாள் அந்நிய பாஷை பேசுகிறது. I'm trying to bring a balance between the experience and the expressions and the exercises. தொடர்ந்து நம்ம அபிஷேகத்தில் நிலைத்து நிற்க வேண்டுமானால் நமக்கு தொடர்ந்து அந்த செயல்பாடுகள் இருக்கணும். அந்த செயல்பாடு தான் நம்ம அபிஷேகத்தை காத்துக்கொள்ளும். அந்த அபிஷேகமும் அந்த செயல்பாடும், experiences and exercises, if they are balanced together, we can bring a great transformation in our community. Hallelujah. ஒரு பெரிய மாற்றத்தை, மறுரூபத்தை, தாக்கத்தை நம் சமுதாயத்தில் உண்டாக்கலாம். 18-19வது நூற்றாண்டில் மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் இந்த எழுப்புதல் மூலமாக எழுப்பப்பட்டார்கள். டேவிட் பிரெய்னார்ட், ஜானத்தன் எட்வர்ட்ஸ், ஜான் வெஸ்லி, ஜெரமையா லான்ஃபியர்,
டிஎல் மூடி என்கிற பெரிய பெரிய சார்ல்ஸ் ஃபின் என்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள். அட் த சேம் டைம் there were also சாதாரண விசுவாசிகள் சபையின் மூலமாக அவங்க இருக்கிற வட்டாரத்திலே பெரிய காரியங்கள் ஆண்டவருக்காக செய்தாங்க. So revival brings so many people working for God. Hallelujah. எழுப்புதல் மூலமாக அநேக மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் எழுப்பப்படுவாங்க. அதே போல சபையில் இருக்கிற விசுவாசிகள் கூட தேவனுக்காக பெரிய காரியங்கள் செய்ய எழும்புவாங்க. When God chooses to give experiences, that is because he wants us to do something for him. ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக ஆண்டவர் நமக்கு அநேக அனுபவங்களை தர விரும்புகிறார். அனுபவ பெற்ற விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. அந்நிய பாஷை வரங்களை பெற்றுக்கொண்டு, சுகமளிக்கிற வரங்களை பெற்றுக்கொண்டு, தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரங்களை பெற்றுக்கொண்ட விசுவாசிகள் செயல்பட ஆரம்பிக்கும் போது அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டியதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு அநேக வரங்களை, அனுபவங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தினந்தோறும் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆவியானோட அனுபவங்கள் இல்லாத நபர்கள் தான் சபையில் அபிஷேகமே இல்லை, எங்களுக்கு திருப்தியே கிடையாது, எங்களுக்கு வசனமே உள்ளே வரல, எங்களுக்கு அனலாவே இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் தினந்தோறும் அபிஷேகத்தினால நடத்தப்படுகிற விசுவாசிகள், they will be exercising believers, whether ஆராதனைங்க நடக்கும்போது நமக்கு ஃபயர் இருக்கோ இல்லையோ, அவங்களுக்குள்ள அந்த அனல் எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்கும். Exercising believers. Revivals naturally lead to a significant evangelistic outreach. சுவிசேஷம் சொல்லுகிற அந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஆத்துமாக்கள் அறுவடை நடக்கும். இதுதான் அனுபவ பெற்ற விசுவாசிகள் செய்ய வேண்டிய காரியங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற இன்னொரு காரியம் பாருங்க. இந்த ரிவைவல் பெரிய பெரிய கும்பல்லேருந்து எங்கேயும் நடக்கலை. இட் ஆல் ஸ்டார்டட் இன் தி ஸ்மால் குரூப், ஸ்மால் ஃபெலோஷிப்ஸ், ஸ்மால் சின்ன சின்ன குழுக்களாக இருந்த இந்த இடங்களில் தான் எழுப்புதல் வர ஆரம்பிச்சது. இந்த பெந்தெகோஸ்தே சபை எப்படி வந்துச்சு? இட் கேம் த்ரூ மெத்தடிஸ்ட் குரூப். மெத்தடிஸ்ட் சபையில் இருந்த விசுவாசிகள் மூலமாக தான் இந்த பெந்தெகோஸ்ட் சர்ச்சை வந்தது. கிறிஸ்டியன் ஹிஸ்டரி நீங்கள் படித்து பார்க்கும்போது ரிவைவல் வாஸ் நாட் த்ரூ பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ். அப்போ நான் சொன்னேன் பெண்டகாஸ்டல் சர்ச் வந்தது இப்போ தான் 19th century. ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் இப்போ 17th 18th centuryல மெயின்லைன் சர்ச்சஸ் அவ்வளோ பயங்கரமாக வேலை செஞ்ச மெயின்லைன் சர்ச்சஸ் இப்போ ஏன் அவ்வளோ வேகமாக இல்லை அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்படி யோசித்து பார்க்கும்போது 17th 18th centuries-ல இந்த மெத்தடிஸ்ட், லூத்தரன், பேப்டிஸ்ட் சபையின் மூலமாக ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்கள் செய்ய ஆரம்பித்தார். அந்த ரிவைவல் ஃபயர் இருந்தது. சபை செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, அந்த அனலை காத்து கொள்ளலை, பரவ செய்யலை. It was only for a limited period of time. So maybe ஆண்டவர் he was looking for somebody who was thirsty, தாகமாக இருந்த வேற ஒரு நபரையோ இல்லை வேற ஒரு சபை ஆண்டவர் தேடி இருக்கும் பொழுது 1906 தான் ஆண்டவர் இந்த அசூசா ஸ்ட்ரீட் என்ற இடத்துல வில்லியம் சீமோர் என்ற ஒரு நபர் ஆண்டவர் கண்டுபிடிச்சார் போல. அப்பத்திலிருந்து தான் பெண்டகாஸ்டல் மிஷன் ஆரம்பிச்சது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஹிஸ்டரியில வேகமாக ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிற, வேகமாக சபைகள் ஸ்தாபித்து கொண்டிருக்கிற ஸ்தாபனமே பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ். ஆனால் ஒரு மிகப்பெரிய பயம் என்ன, பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிற விசுவாசிகள் அனுபவத்து மேலே உட்கார்ந்தால் மேபி காட் வில் லுக் அட் சம்படி, ப்ராபபிளி கேத்தலிக் சர்ச்சஸ் போயிடும் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க நீங்க? அனுபவம், அந்நிய பாஷை, அற்புதம், ஆசீர்வாதம், இதுக்கு மேலே நம்ம அப்படியே உட்காந்துருந்தோம்னா probably it will go to somebody, because Pentecostal churches எப்படி வந்தது? It came through someone, because somebody was not active. வேற யாரோ ஒருவர் ஆக்டிவா இல்லாத சபை தொடர்ந்து தேவனுடைய அந்த பர்பஸை நிறைவேற்ற முடியாத சபைகள். If Pentecostal churches grow cold, பெந்தெகோஸ்தே விசுவாசிகள் அப்படியே குளிர்ந்த ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னா கவனமா இருக்கணும். We may lose this chance. It may go somewhere. Hallelujah. So தொடர்ந்து
எக்ஸசைஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கணும். லாக்டவுன்ல இருக்கிற எத்தனை பேருக்கு நாம் சுவிசேஷம் சொல்லியிருப்போம்? எத்தனை ஆட்களுக்கு நாம் தேவனுடைய அந்த அன்பை நாம் ஷேர் பண்ணியிருப்போம்? We need to make use of this opportunity. It was at a small Methodist church in 1906 to 1909. 1906 ஆண்டிலிருந்து 9வது ஆண்டு வரைக்கும் அந்த 3 ஆண்டுகளில் நடந்த இந்த பெரிய ஒரு எழுப்புதல், அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல், which was started by William J. Seymour. William J. Seymour ஒரு ஆப்பிரிக்கன். அவர் கேட்ட இந்த பிரசங்கம் சார்ல்ஸ் பர்ஹாம் அவர் செய்த பிரசங்கத்தினால ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட்டு, வாட் வாஸ் த ப்ரீச்சிங்? அந்த செய்தி என்ன இருந்தது? உங்களுக்குள்ள ஆவியானவருடைய அபிஷேகம் இருந்தால் முதலாவது நீங்கள் அந்நிய பாஷை பேச ஆரம்பிப்பீங்க அப்படி சொல்லி. ஸோ வில்லியம் ஜே சீமோருக்கு ஒரு ஆர்வம். ஸோ தட் மீன்ஸ் ஆதி சபையில் நடந்த காரியம், why it is not happening here, இது ஏன் இப்போ ஏன் நடக்கலை அப்படி சொல்லி அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஃபெலோஷிப்பில் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி ஆதி சபை ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்களோ அதே போல் we have to wait and pray, காத்திருந்து ஜபிக்க ஆரம்பிக்கும் போது, அப்போது வில்லியம் ஜே சீமோருக்கு அபிஷேகம் பெறவே இல்லை. அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவங்க பேச முடியல. கூட்டத்தில் இருந்த ஏதோ ஒரு சகோதரி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க மனைவி பேச ஆரம்பித்தாங்க. only then was the third person William J. Seymour. ஆனாலும் they were all filled with the fire of the Holy Spirit. ஆவியானவர் அக்கினியினால அவங்க நிரப்பப்பட்டு, எப்படி அந்த ஆதி சபையில முதல் முறையாக அந்த அனுபவம் வந்ததோ அதே போல அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல்ல அசுசா ஸ்ட்ரீட்ல நடந்தது. ஜனக்கூட்டம் வளர ஆரம்பிச்சது, சபை வளர ஆரம்பித்தது. they kept on changing places. ஆனால் 3வது இடத்துக்கு போன பிறகு அந்த சபை மிகப்பெரிய சபையாக அந்த வளர ஆரம்பித்து, the information went on to different places. அநேகர் அந்த இடத்துக்கு வந்து சந்திக்க ஆரம்பித்தாங்க. you know what happened? அந்த இடத்துல நடந்த காரியம், of course there was experience, of course there was manifestation. அநேக அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது. ஜனங்கள் ஆவியில விழ ஆரம்பிச்சாங்க, அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க, அண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அந்த இடத்துல அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. படிக்காதவர்கள் ஆப்பிரிக்கா மொழியிலிருந்து இங்கிலீஷ் மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பயங்கரமான ஒரு காரியங்கள் நடக்கிற நேரத்திலையும் சைட் பை சைடு அந்த எக்ஸசைஸ் நடந்து கொண்டே இருந்தது. 5 மாதத்தில் 38 மிஷனரிஸ் அவங்க அனுப்பினாங்க இந்த அசுசா ஸ்ட்ரீட்ல சபையிலிருந்து. Just in 5 months 38 missionaries were sent. Hallelujah. Amen. 2 ஆண்டு காலத்துக்குள்ள அந்த அசுசா ஸ்ட்ரீட் சபையின் மூலமாக 50 நாட்டுக்கு 50 நேஷனுக்கு சுவிசேஷம் பரவுனது. அந்த பென்டகாஸ்டல் ரிவைவல் பரவ ஆரம்பித்தது. அந்த நாட்களில் தான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் லைபீரியா என்ற அநேக நாட்டுகள் பரவினது. ஹல்லேலூயா. எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க உட்காரல, எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. We must begin exercising what God has given us. Ask for supernatural experiences. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை நாம் கேட்போம். அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிறகு அதுக்கு ஏற்ற செயல்களை நாம் செய்ய ஆரம்பிப்போம். God very clearly spoke through Joel. And பேதுரு அதே Acts chapter 2 verse 17 அவர் சொல்கிறார், in the last days I will pour out my spirit on all flesh. மாம்சமான எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவேன். Sons and daughters, young men, old men, children, old people, men servant, maid servants, தரிசனத்தை பார்ப்பாங்க, தீர்க்கதரிசனம் உரைப்பாங்க. ஸோ எப்படியாப்பட்ட ஒரு all groups of people upon all flesh ஆவியான ஒரு அபிஷேகம். எதுக்காக? சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், சுவிசேஷம் சொல்லப்படணும். We are in the need of this hour. இந்த கடைசி நாட்களில் அநேகர் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். பெந்தேகோஸ்தே சபையில் இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு செயல்படாத விசுவாசியா இருந்தா ஆல்மோஸ்ட் லைக் a dead person. எழுப்புதல் நாட்கள் நமக்கு இடமே இருக்காது. எத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லியிருப்பீங்க? எத்தனை பேர் ரட்சிப்புக்கு நீங்க நடத்திருப்பீங்க? செயல்படுகிற நாட்கள். So exercise the experience. Hallelujah. So I am speaking that God gives us anointing and experiences so that we can go and spread the gospel. That is what இதுதான் ஆதி சபையின் விசுவாசிகள் செய்தார்கள்.
ஸோ வெறும் இது மட்டும்தான் நமக்கு அனுபவம் இருக்கணுமா? ஷுட் வி ஆல்வேஸ் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் பறக்கிற, அந்நிய பாஷையில் பேசுகிற, அற்புதங்கள் செய்கிற அனுபவங்கள் மட்டும் இருக்கணுமா? இல்லை, ஷுட் தேர் பி ஆல்சோ பெயின்? த செகண்ட் மேஜர் எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டாவது மிகப்பெரிய அனுபவம் சபைக்கு இருந்த அனுபவம், பர்சிக்யூஷன் எக்ஸ்பீரியன்ஸ். உபத்திரவத்துக்குள்ள அந்த சபை கொண்டு போகப்பட்டது. ஆக்ட்ஸ் சாப்டர் 8 verse 1 to 4. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1-4 வசனங்கள். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. சிதறி போன எவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அங்க அடி தடி, கொலை, கோர்ட்டு கேஸ், ஜெயிலு, பயம் எல்லா இடத்துல இருக்கும்போது, ஸ்தேவான் மிகப்பெரிய ஊழியக்கார, சபையில் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், கல்லால் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட அந்த சம்பவம் நடந்த பிறகும் சிதறடிக்கப்பட்ட விசுவாசிகள் ஏன் சிதறடிக்கப்பட்டாங்க? Probably the Jerusalem church was very comfortable. ஊழிய செஞ்சவங்க யாரு? மேபி இந்த 12 சீஷர்கள் இல்லை 120 பேர் மட்டும்தான். ஸோ முதலாவது பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அண்ட் தென் நம்ம 5வது அதிகாரத்திலையும் 7வது அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கும்போது மோர் அண்ட் மோர் பீப்புள் வர் ஆடட்னு பார்க்குறோம். அப்போ தான் 7வது அதிகாரத்தில் தான் நம்ம வந்து பார்க்கும்போது the church is persecuted and is scattered. ஏன் சபை சிதறடிக்கப்பட்டது? ப்ராபப்ளி அந்த 120 பேர் மட்டும்தான், அபிஷேகம் பெற்ற அந்த 120 பேர் மட்டும்தான் அங்கங்கே நடந்து கொண்டிருந்த வீடுகள் தோறும் நடந்து கொண்டிருந்த அந்த சபை ஆராதனை பங்கு பெற்று ஊழியா செஞ்சுட்டு இருந்தாங்க போல. ப்ராபப்ளி மிச்ச விசுவாசிகள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்களுக்கு சாப்பாடு ரெகுலராக வருது, நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், நல்ல அபிஷேகம், அப்போ அந்த நேரத்துக்கு வேண்டிய அந்த பிரசங்கம், நேரத்துக்கு வேண்டிய புது பாடல்கள் எல்லாமே, பேதுரு இல்லைன்னா யோவான் இல்லாமல் பிலிப்பு, அந்த இல்லைன்னா இவர், என்ன பயங்கரமான ஒரு ராயல் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்ற அந்த ஃபைனல் டேஸ் அவங்க என்ஜாய் பண்றாங்க. அதனால சபைக்குள்ள துன்பம் வந்தது. They were scattered. வேலை செய்ய வேண்டியவங்க வேலை செய்யாமல் இருந்தால் ஆண்டவர் சிதறடிக்க செய்வார். எக்ஸ்பீரியன்ஸ் பிறகு எக்ஸசைஸ் இல்லாம இருந்தார், God will come and scatter. That what happened in the book of Acts. Hallelujah. அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு செயல்பாடு இல்லாம இருந்தால் தேவன் வந்து வேணும்னே போங்கப்பா, ஏதாவது ஒரு சவுலை அனுப்புவார், இல்லை ஏதாவது இன்னொரு ஆளை அனுப்புவார், அடிச்சு கெட் அவுட் நான் சொல்லுவார். வேணுமா நமக்கு அது? 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் பேசும்போது அவர் சொன்ன காரியம், பிஃபோர் எவ்ரி ரிவைவல் there was either a pandemic, ஏதோ ஒரு பேண்டமிக் இருந்தது, ஒரு பெர்சிக்யூஷன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இப்போ நம்ம எந்த நாட்களில் இருக்கிறோம்? பேண்டமிக் நாட்களில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் புது புது வியாதிகள். பட் இஃப் யூ லுக் இன்டு தி ரிவைவல் டைம்ஸ், அங்கே பேண்டமிக் வந்தாலும், பெர்சிக்யூஷன் வந்தாலும், வார் வந்தாலும், ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், எல்லா நேரத்திலும் அவங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. விசுவாசிகளுக்கு ஒரு சின்ன பண பிரச்சனை வந்தாலே அப்படியே முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இவ்வளோ கடன் இருக்கே, சர்ச்சில் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே, பாஸ்டர் கண்டுக்கவே மாட்டாங்களே. 1857 நடந்த ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ், பொருளாதார நெருக்கடி, பணப்பற்றாக்குறை, பிஸ்னஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சது. அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆக ஆரம்பித்தது நேரத்தில் ஜெரமையா லான்ஃபியர் என்கிற தேவனுடைய ஊழியக்காரர், நம்ம இந்த நாட்களில் ஜெபம் பண்ணணும், we have to pray, ஒவ்வொரு பிரச்சனையில் நம்ம சேர்ந்து ஜெபிக்கணும். 6 பேர் ஜெபம் செய்ய ஆரம்பிச்சாங்க. முதலாவது நாள் 6 பேர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. Very soon the fire started to spread.
நூற்றுக்கணக்கான மக்கள் ஜனங்கள் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. நியூயார்க்கில் இருந்த அந்த இடத்துல மத்தியானத்துலேருந்து இரவு வரைக்கும் தொடர்ந்து அந்த ஆராதனைகள், ஜெபம் 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 ஜெபம், கண்டினியூஸ் ப்ரேயர், லாட் ஆஃப் பீப்புள் காட் சேவ்ட். எப்போ ஆத்துமாக்காக ஜெபம் பண்ண வந்தாங்க. பணப்பற்றாக்குறை, கஷ்டம், உணவுக்கு இல்லை, பிஸ்னஸ் இல்லை, ஃபெயில் ஆகுது. தே பிரேட். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது பற்றாக்குறை இருக்கு ஆண்டவரே, எங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு விடுதலை தாங்கன ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை வந்து ஒரு God used it as a tool and he brought a revival. இந்த ஒரு ஜெப எழுப்புதல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்க அநேக இடங்களில் பரவினது. thousands and thousands of people got saved. விசுவாசிகள் ஒவ்வொரு பிரச்சனையில அந்த பிரச்சனையே ஒரு டூலா நம்ம பயன்படுத்தி பிசாசு நமக்கு கொண்டு வருகிற இந்த சோதனைகளை மேற்கொள்வதற்காக அது ஜெபமாக மாற்று, அதன் மூலமாக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அனுபவங்களை பெற்றுக்கொண்ட விசுவாசிகள் செயல்படாம இருக்கும்போது, துன்பங்கள் வரும்போது அவங்க விழுந்து போயிடுவாங்க. ஆனால் துன்பங்கள் வரும்போது செயல்படுகிற விசுவாசி அனுபவங்கள் இல்லாமல் இருந்தாலும், நல்ல ஒரு ஜாலி எக்ஸ்பீரியன்ஸஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் அவங்க ஸ்டாண்டர்டாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசி? பிரச்சனை இருக்கா வீட்டில்? எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குங்க. எவ்ரிபடி ஹேஸ் ப்ராப்ளம்ஸ். ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன், விசுவாசத்துக்காக உபத்திரவப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மொரேவியா என்கிற ஒரு இடத்துல 1722 1722 ஆண்டில் அவங்களுக்கு அவங்க விசுவாசத்துக்காக அங்கே இருந்த பேப்டிஸ்ட், லூத்தரன்ஸ், மெத்தடிஸ்ட் சர்ச்சஸ், அங்கே இருந்த விசுவாசிகள் அந்த கிராமத்தில் வந்த அந்த ஊரில் அந்த வந்த அந்த துன்பத்தினால உபத்திரவத்தினால they were sent out. ஊரை விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஊரை விட்டு வெளியே வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஒரு ஹெர்ன்ஹர்ட் என்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு அவங்க வந்தாங்க. அங்கே இருந்த ஒரு லீடர், கவுண்ட்னு சொல்லுவாங்க, அவர் ஜின்ஸ் அண்ட் ராஃப், அவர் பேர் ஜின்ஸ் அண்ட் ராஃப். அவர் ஒரு நல்ல விசுவாசி. அவங்களெல்லாம் வர வச்சு அவங்கள சேர்த்து வச்சு, சரி நம்ம இங்கே வந்து தேவனை ஆராதிக்கலாம். ஆராதிக்க வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை. நான் பேப்டிஸ்ட், நீ லூத்ரன், நீ மெத்தடிஸ்ட். அவங்களுக்குள்ள என்ன பிரிவினை பிகாஸ் ஆஃப் டாக்டரல். நான் இதில் நம்பலை, நீ அதில் நம்பலை, உன்னோட பிலீஃப் தப்பு, ஏன் பிலீஃப் தான் சரி என்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது ஜின்ஸ் அண்ட் ராஃப் வந்து சொன்னாருப்பா, ஏற்கனவே நீங்கள் வெளியே அனுப்பப்பட்ட விசுவாசிகள், இங்கேயும் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் வளர மாட்டீங்க. ஸோ லெட் அஸ் ஆல் கம் டுகெதர் ஃபார் ஒன் ஸ்ட்ராங் பிலீஃப். எல்லாம் ஒரே காரியத்தில் நாம் விசுவாசிப்போம். லெட் அஸ் ப்ரே. ஸோ அந்த நாளில் அவங்க எல்லாருமே ஒரு மனதோடு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி லெட் அஸ் பிலீவ், பைபிள் சொல்லுகிற சில காரியங்களில் முக்கியமான காரியங்களில் சரியான காரண தீர்மானம் எடுத்து அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. தட் வாஸ் May 22, 1727. அந்த நாளில் செய்த ஜெபத்தினால அந்த ஒற்றுமை அவங்க கொண்டாடுவதற்காக கம்யூனியன் எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த கம்யூனியன் நாளில் வந்த அந்த ஒரு அபிஷேகம் எவ்வளோ ஒரு பெரிய ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னா, சபையில் இருந்த விசுவாசிகளுக்குள்ள ஒரு அவங்க சொன்ன சாட்சி, இட் வாஸ் ஸோ ஹெவன்லி. நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தோமா, பரலோகத்துக்கு போயிட்டோமான்ற ஒரு அனுபவம். அதே நேரத்தில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த சபையின் 2 விசுவாசிகளுக்கும் இந்த சபையில் என்ன அனுபவம் நடந்ததோ அதே அனுபவம் அங்கே அவங்களுக்கு நடந்துச்சான். See, they were persecuted. உபத்திரவம் பண்ணப்பட்டாங்க, ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்க. அங்கே அவங்க விசுவாசத்தை விடலை, ஜபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் அவங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் 3 சர்வீஸ், காலையில் 5 மணிக்கு ஒரு சர்வீஸ், 7:30 ஒரு சர்வீஸ், நைட்டு 9 மணிக்கு ஒரு சர்வீஸ். ஸோ தொடர்ந்து அந்த இடத்துல ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஜெபம் ஆராதனை ஜெபம் ஆராதனை. வாழ்க்கை மாற ஆரம்பித்தது, ஜனங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அந்த நாளில் அந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஜெபம், நம்ப மாட்டீங்க, they prayed for 100 years. 100 வருஷ காலம் அந்த இடத்துல 24 hours prayer ஆரம்பிச்சுதான். 100 years they prayed continuously for 24 hours a day. அந்த இடத்துல இருந்த இன்னொரு காரியம், ஹிஸ்டரி நீங்கள் படித்து பார்க்கும்போது சொல்லுகிற ஒரு காரியம், ஹெர்ன்ஹர்ட்ல இருந்த சபை என்றுக்குமே 300 எண்ணிக்கை தாண்டி போனதே கிடையாதான். ஆனாலும் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் ஜெபம் இடைவிடாமல் செய்த ஜெபத்தினால, ஹல்லேலூயா, அவங்க மூலமாக 25 ஆண்டு காலத்தில்
200 மிஷனரிஸ், 200 மிஷனரிகளை அவங்க அந்த இடத்துல இருந்து அனுப்புனாங்க. அந்த மொரேவியன் மிஷன் மூலமாக தான் அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த கிரேட் அவேக்கனிங் சொல்லி நான் லாஸ்ட் வீக் சொன்னேன் இல்லையா. மொரேவியன் மிஷன் மூலமாக தான் அந்த அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த ஒரு இம்பேக்ட். சின்ன குரூப் 60 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஜபம் 100 வருஷம் அந்த ஜபம் பண்ணாங்க. 25 இயர்ஸ்ல 200 மிஷனரிஸ் அவங்க அனுப்புனாங்க. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஏஷியா, ஆப்பிரிக்கா என்ற பல இடங்களுக்கு அவங்க மிஷனரிஸ் அனுப்புனாங்க. அந்த ஊழியங்களின் மூலமாக தான் மொரேவியன் மிஷன் மூலமாக தான் வில்லியம் கேரி, ஜார்ஜ் வைட்ஃபீல்ட், ஜான் வெஸ்லி என்கிற மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் எழுப்பப்பட்டாங்க. ஸ்மால் குரூப்ஸ். They didn't sit on the persecuted experience. ஐயோ எங்களை துரத்துட்டாங்களே, ஐயோ எங்களுக்கு அது இல்லையே, ஐயோ எங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சு, ஐயோ எங்களுக்கு துன்பம், ஒன்று கடுத்தது ஒன்று ப்ராப்ளம் ஆச்சு, எங்கள் வீட்டில் ஒன்று கடுத்தது ஒன்று சுகவீனம், பலவீனம், எது செஞ்சாலும் எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்ற ஒரு அந்த ஒரு மர்மரிங், அந்த கிரம்பிளிங் இல்லாமல் ஜபத்தில் உட்கார்ந்தாங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வந்து their prayer and their movement brought transformation 100 years. அந்த ஹெர்ன்ஹர்ட் என்ற கம்யூனிட்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் சென்டராக மாறிவிட்டு அநேகர் அந்த இடத்துல இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு சுவிசேஷம் சொல்வதற்காகவே அங்கே வருவாங்களாம். They come there, get revived, go. நம் சபைகள் அப்படிப்பட்ட சபைகளாக மாறணும். சின்ன சின்ன ஜபக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு ஜபிக்கிற ஆட்கள் எழும்பணும். ஆண்டவரே எங்க ஜபக்குள்ள இருந்து அநேக மிஷனரிகள் நான் அனுப்பணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினால ஒவ்வொரு ஆண்டு நம் சபையிலிருந்து மிஷனரிஸை அனுப்பணும் என்ற வாஞ்சை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்ற வர ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. Every year we should send at least one missionary. இப்போ நமக்கு இருக்கிற இந்த கண்டிஷன்ல இந்த ஸ்டேஜ்ல அட்லீஸ்ட் ஒரு மிஷனரியாவது அனுப்பணும் ஆண்டவரே. அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்படணும். நம் சபையின் மூலமாக ஆண்டவரே 300 சபைகள் ஸ்தாபிக்கப்படணும்னு சொல்லி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தரிசனத்தை ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். We believe that God will do it. Hallelujah. ஜபிக்கிறது மட்டும் போதாது, ஜபத்தோடு செயல்பட ஆரம்பிக்கும். என்ன துன்பம் வந்தாலும் நம்புவேன், என் நேசரை நான் விட்டுவிட மாட்டேன். This is a season of pain and losses. அநேக வியாதிகள், அநேக நோய்கள், இழப்புகள் நமக்கு வந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒரு ஒற்றுமைக்காக அழைக்கிறார். God is calling for unity. எப்படியா இந்த ஹெர்ன்ஹர்ட் அந்த கிராமத்தில் ஒரு யூனிட்டி இருந்தோ, அந்த யூனிட்டியின் மூலமாகவே எழுப்புதல் வந்தது. சபைக்குள்ளே ஒற்றுமை இருந்தால், ஒரு மனம் இருந்தால், God will bring revival. Hallelujah. உங்க குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தால், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒரே காரியத்துக்கு அக்ரி ஆகணும். ஆண்டவர் உங்க குடும்பங்கள் மூலமாக பெரிய காரியங்கள் செய்வார். கான்ஸ்டன்ட் பிரேயர், a passion to spread gospel wherever we are. மலேசியாவில் ஏதோ ஒரு இடத்துல சர்ச் growth strategy எப்படி தெரியுமா? ஒரு 10 ஃபேமிலி ஒரு இடத்துல போயிட்டு ஃப்ளாட்ஸ் வாங்கிடுவாங்களாம். அந்த இடத்துல இருந்து அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற ஃபுல் கம்யூனிட்டி சுவிசேஷம் சொல்லி 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 அங்கே ஒரு சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே லீடர்ஸை ரைஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்களாம். ஸ்ட்ராட்டஜி பாருங்க எப்படி இருக்கு. சுவிசேஷத்திற்காக we should be willing to pay any price. ஆமென். இப்போ ஏதோ கம்ஃபர்டபுளா வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஃபோனில் ப்ரேயர் பண்ணுறோம், எல்லாம் டிவியில் பார்க்குறோம். ரியல் டைம் சர்ச் எல்லாம் திறந்த பிறகு தான் நமக்கு தெரிய வரும். இன்னும் சொல்ல போனால் சபை சந்திக்க வேண்டிய அந்த துன்பங்கள், அந்த பர்சிக்யூஷனை ஃபேஸ் பண்ணவே இல்லை. we have not faced persecutions. நமக்கு இப்போ என்ன மிகப்பெரிய அவசியம் தேவை என்னன்னா, யாராவது எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்களா, யாராவது உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணுவாங்களா, என்கரேஜ் பண்ணுவாங்களா, பயப்படாதே மகனே, பயப்படாதே சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்க கூட இருக்கிறேன், வியாதியை சுகப்படுத்துவேன். அப்படிப்பட்ட பிரசங்களை தான் நமக்கு வேணும். இன்னும் வியாதிகள் வரப்போகிறது, இன்னும் சோதனைகள் வரப்போகிறது, இன்னும் பர்சிக்யூஷன் சபைக்கு வரப்போகிறது. சிதறக்கப்படுவீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் நமக்கு செட் ஆகுது. ஆல்ரெடி we are in pain அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Persecution brings revival. How? In the midst of persecution, if we are focused on the purpose. துன்பத்தின் நடுவிலும் நாம் if we are focused on the purpose, we can bring revival. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் 19-20 வசனத்தை பேதுரு யோவான் அந்த இடத்துல they are facing the court.
இனிமே நீங்க சுவிசேஷம் சொல்லக்கூடாது வார்னிங் பண்ணும்போது, வார்னிங் சொல்லும்போது 20வது வசனத்துல பாருங்க, for we cannot stop speaking of what we have seen and heard. நாங்கள் கண்டவைகளும் கேட்டவைகளும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். கண்டவைகளும் கேட்டவைகளும் பிரசங்க பண்ணுங்க. என்னது? கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. அநேக காரியங்களை பார்த்திருக்கிறோம், அநேக காரியங்களை கேட்டிருக்கிறோம். நாம் அமைதியா இருக்க முடியாது, அமைதி இருக்க கூடாது. பிரச்சனை வந்தாலும் சொல்லுவோம், அடிக்கப்பட்டாலும் அடிச்சாலும் சொல்லுவோம், துரத்தப்பட்டாலும் சொல்லுவோம், வேலை விட்டு நிறுத்தினாலும் சொல்லுவோம். we will continue to speak. 1 Corinthians 9:16 பவுல் இப்படியாக சொல்லுகிறார், சுவிசேஷம் சொல்ல விட்டால் எனக்கு ஐயோ, அடிங்க, என்ன ஜெயில போடுங்க, தண்ணியில போடுங்க, எங்க வேணா போடுங்க, அங்க போயிட்டு நான் சுவிசேஷம் சொல்லுவேன். பவுல் பிரசங்கம் பண்ணாத இடம் இல்லை. ஜெயில இருக்கும்போது தான் அவர் அநேகருக்கு சுவிசேஷம் சொன்னார் என்று சொல்லி பைபிளை நான் பார்க்கிறோம். ரோம்ல இருந்த மிகப்பெரிய ஹைலி குவாலிஃபைடு ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் மத்தியில சுவிசேஷம் சொல்லி அநேகர் அந்த இடத்துல ரட்சிப்புக்குள்ள நடத்தினார் பவுல். துன்பத்தின் நடுவிலும் மிகப்பெரிய ஆவிக்குரியான அனுபவங்களை வைத்து கூட என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை சொல்லணும். எக்ஸசைஸ் த எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸசைஸ் த எக்ஸ்பீரியன்ஸ், வாட் எவர் பி த எக்ஸ்பீரியன்ஸ். என்ன அனுபவம் இருந்தாலும் அதை எக்ஸசைஸ் கொண்டு வந்துடணும். என்ன கெட்டது நடந்தாலும் அது ஒரு சாக்கை பயன்படுத்தி ஒரு சுவிசேஷம் சொல்லிடணும். என்ன ஒரு நல்லது நடந்தால் அதை ஒரு சாக்கை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்? சுவிசேஷம் சொல்லு. தட்ஸ் வாட் வி லேர்ன் ஃப்ரம் த புக் ஆஃப் ஆக்ட்ஸ். இந்த ஒரு பர்பஸ், இந்த ஒரு நோக்கம் நமக்குள்ள இருந்ததுன்னா ஆண்டவர் மிக சீக்கிரமாக நம்ம பயன்படுத்தி எழுப்புதலை கொண்டு வருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் செயல்பட ரெடியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஐ எம் ரெடி டு ஒர்க் ஃபார் யூ காட். ஆண்டவரே உமக்காக நான் எங்க இருந்தாலும் கிரியை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்பா. எனக்கு கொடுத்த அந்த அந்நிய பாஷை வரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தி அதன் மூலமாக உன் நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்க. நமக்கு ஆண்டவர் அநேக வரங்களை கொடுத்திருக்கிறார். God has given that prophetic gift inside you. தீர்க்க தரிசனம் உரைக்கிற, தரிசனங்களை பார்க்கிற, வேத வசனத்தை படித்து ஆராய்ந்து போதிக்கிற அந்த வரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Come on, begin to exercise it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் செயல்படுத்த ஆரம்பிங்க. யூஸ் இட். அமைதியா இருக்கிற நாட்கள் இது கிடையாது. ஆண்டவர் மிக சீக்கிரமாக வரப்போகிறார். even before the world comes to an end, even before people are blinded, even இன்னும் பிசாசுடைய அந்த அதிகாரம் செயல்பட அந்த இன்னும் பவர் as it keeps increasing, let us keep working for God. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க. கையை உயர்த்தி ஜெபித்து ஒப்பு கொடுங்க. பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் சோம்பேறியாக உட்கார்ந்துட்டேப்பா ஆண்டவரே, அனுபவத்தின் மேலே அப்படியே உட்கார்ந்துட்டேன். என் கஷ்டத்தின் மேலே அப்படி கஷ்டம் இருக்க முடியாது, வேலையில் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே உட்கார்ந்துட்டேன் ஆண்டவரே. செயல்படாத நிலைமையில நான் இருக்கிறேன் ஆண்டவரே. என்ன திரும்பி என்னை எழுப்பி பயன்படுத்துங்க. raise me up Lord, raise me up Jesus. ஹல்லேலூயா. செயல்படுகிற நபர்களாக, விசுவாசிகளாக எங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்க சபை செயல்படுகிற சபையா இருக்கணும். வெறும் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட சபையா இல்லாம செயல்படுகிற சபையா இருக்கணும்ப்பா. இயேசுவே, உம்முடைய வசனத்தினால எங்களோடு கூட நீர் பேசினதுக்காக உமக்கு நன்றி இயேசுவே. ஒப்பு கொடுக்கிறோம் உம் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், அந்த தரிசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீங்க தொடர்ந்து இடைபடுவீராக. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் அநேக கனி தருகிற ஆண்டவரே மரமாக இருக்க உதவி செய்வீராக இயேசுவே. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அநேக சாட்சிகள் கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட கடைசி வரைக்கும் இருந்து பாதுகாத்துக் கொள்வதாக. ஆமேன். Praise the Lord. God bless you. Praise the Lord.